ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. விஜய் டிவியில போயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல அரசி கல்யாணத்துக்காக முகூர்த்த புடவை எடுக்க பாண்டியன் வீட்ல இருந்து மீனா, செந்தில், கதிர், ராஜி, அரசி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்போ தங்கமயிலையும் போயிட்டு வர சொல்லலாம்னு பாண்டியன் சொன்னதும் சரவணன் வேணாம்னு சொல்லிட்டு தங்கமயில வீட்லயே இருக்க வச்சுட்டான். உடனே தங்கமயில் சரவணன் கிட்ட நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு அழுதுட்டே மன்னிப்பு கேக்குறா. ஆனா சரவணன் என்ன சொல்றானா, எவ்வளவு ஈஸியா நீ மன்னிப்பு கேக்குற, ஆனா நான் முட்டாளா இருந்ததை நினைச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியல. முதல்ல அரசி கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னோட படிப்பு விஷயத்த நான் வீட்ல சொல்றேன். எங்க அப்பா அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி நான் நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு கிளம்பிடுறா. அடுத்ததா எல்லாரும் கார்ல போகும்போது அரசி போறத குமரவேலு ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அப்போ அங்க வந்து சக்திவேலு, உன்னால இப்படி ஒளிஞ்சிருந்துதான் பார்க்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு திட்டிட்டு போயிடுறான். உடனே கோவப்பட்ட குமரவேலு அவனோட நண்பன் ஒருத்தனுக்கு போன் பண்ணி அரசிக்கும் அவனுக்கும் இருக்கிற மாதிரி நெருக்கமான போட்டோஷாப் பண்ண போட்டோவை ரெடி பண்ண சொல்றான். அவனும் சரி சொல்லிட்டான். குமரவேலு போட்ட பிளான் படி அரசி குமரவேலு போட்டோ வரப்போகுது. இத வச்சு குமரவேலு அரசிய பிளாக்மெயில் பண்ணி அவனோட காரியத்தை சாதிக்கலான்னு நினைக்கிறான். இதனால பாண்டியன் குடும்பமும் அவமானப்பட போகுது. ஆனா அரசி எதுக்கும் பயப்படாம குமரவேலு பிளாக்மெயில் பண்ற விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க குமரவேலுக்கு சரியான பதிலடி கொடுத்து அரசிய காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசி குமரவேலுவோட பிளாக்மெயிலுக்கு பயப்படுவாளா, இல்ல தைரியமா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாளா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.